மாவட்ட மற்றும் தாலுகா நீதிமன்ற ஆட்சேர்ப்புக்கான விஷயங்களில் இதில் மெனி மோர் போஸ்டிங்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கான ஸ்கோர் அந்த மார்க்கை பார்த்துட்டு ரிசல்ட் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் எப்படா வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய ஏக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். சொல்கிறதுக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாகவே எதிர்பார்க்குற அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு இப்போ ஜனவரி எண்டு முடிய போகுது இல்லைங்களா? அடுத்த மாதமும் அதாவது பிப்ரவரி மாதமும் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வரவே வராது, கன்ஃபார்ம் வராது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கணும்னா கூட சென்னையை சுற்றி உள்ள அதாவது சென்னைக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸாக இருந்து கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லாட்டி செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாதிரி நியர்பையாக சென்னைக்கு நியர்பையாக உள்ள கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேரெக்டாக உங்களால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு விசிட் பண்ண முடியுது அப்படின்னா அங்கே உள்ள ரெக்யூர்மெண்ட் போர்டு அந்த ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை தான் சொல்லுவாங்க. இந்த ரிசல்ட் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கு டிலே ஆகும், ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால மார்ச் மந்த்தில் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும், மார்ச் மந்த்து எண்டுக்குள்ளே கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மார்ச் மந்த்தில் வரும், ஆனால் பிப்ரவரி மந்த்தில் வரவே வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட், இது பார்த்தீங்கன்னா யூகத்தின் அடிப்படையில் கூட நான் பேசியிருந்தேன். நானுமே எப்படியும் போன வருஷம்லாம் 4 மந்த் வரை ஆக்கியிருந்தாங்க. அப்போ எப்படியும் பிப்ரவரி 21 அது பிப்ரவரி 3rd வீக்லேருந்து எப்படியும் மார்ச் 1st வீக் எண்டுக்குள்ளே செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும் போல் ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசிட்டு வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் அண்ட் அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்தீங்கன்னா 1க்கு 2 சோர்சஸ் மூலமாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் மூலமாக தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தர்றேன். பிகாஸ் இதை கேட்டுட்டு இன்னும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆவீங்கன்னு தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே கடந்து போயிருங்க. உங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பாருங்கள். இல்லாட்டி இந்த ஸ்டடீஸில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வருது, ஏப்ரல் மந்த் நோட்டிஃபிகேஷன். அவங்க சூப்பராக ஃபாஸ்ட்டாக இப்போ மூவ் பண்ணி போகிறாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. அதை ஸ்டடீஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை படிக்கிறதா படிங்க. ஏன்னா இந்த எம்எஸ்சி இப்போ நம்ப முடியாது போல். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து இனி ப்ராக்டிக்கல் வச்சு ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறம் 3வது ப்ரொசீஜர் சிவி இன்டர்வியூ நடத்தி அப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டு விட்டு நீங்கள் ஜாபுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஆகஸ்ட்டுக்கு இந்த 2025 ஆகஸ்ட்டுக்கு மாதம் மேலே ஆகி போயிடும் போல் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நானுமே வெறுப்புத்தன்மையோடு தான் நானுமே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே உங்களுக்குமே ஒரு வெறுப்பு அப்படின்றது இப்போ உண்டாயிருக்கும் அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் ரியாலிட்டி என்னவோ அதுதான் நானுமே உங்ககிட்ட சொல்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்களுமே நல்லபடியாக வெரிஃபை பண்ணி நம்புங்க.